أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال كم لبثتم في الأرض عدد سنين قالوا لبثنا يوما أو بعض يوم فاسأل العادين. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வினுடைய உதவியினால் இந்த தென்கொரியாவிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுடைய வரலாறு பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜித் உமர் அல் ஃபாரூக். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் வேலைக்காக வந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை, அந்த வாழ்வாதாரமும் அல்லாஹ் இவனுடைய சிந்தனையோடு, இஸ்லாமிய சிந்தனையோடு இருந்தால் அதுவும் வணக்கமாக மாறும். இஸ்லாமிய சிந்தனை சம்பந்தப்பட்ட ஆகுமான விடயங்கள், அதாவது ஆகுமான விடயங்கள் சொன்னால் அந்த விடயங்களை முஸ்லிம்களும் செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அந்த காரியம் நோக்கப்படுகின்ற அந்த சிந்தனை, அந்த போக்கு, இலக்கு, அது இஸ்லாமிய சிந்தனையாக இருந்தால் அந்த ஆகுமான விடயமும் வணக்கமாக மாறும். அந்த ஆகுமான விடயத்தை முஸ்லீம் ஒருவரும் செய்கிறார், முஸ்லீம் அல்லாத ஒருவரும் செய்கிறார். உதாரணத்திற்கு நாங்கள் எல்லாரும் குளிக்கிறோம். ஜும்மா நாளில் குளிக்கிறது முக்கியமான சுன்னத்துக்கள்ல உண்டு. ஏன்? அதிகமான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள். எனவே தள்ளி தள்ளி சேர்ந்து இருக்கிறதுனால ஜும்மா ஆண்டாலே அர்த்தம் என்ன? மக்கள் ஒன்று சேருவது, மக்கள் ஒன்று சேருவது. அப்ப அந்த ஒன்று சேர்ற அந்த நேரத்தில் என் உடம்புல இருந்து ஒரு துர்நாற்றம் அடுத்த ஆட்களுக்கு பேசிடப்படாது. எங்கிற நோக்கத்தில் நான் குளித்திருந்தால் அந்த நாளில் எனக்கு நன்மை கிடைக்குது. என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்குது. என்னது வேலை செஞ்சக்கூடிய எல்லாருமே குளிக்கிறாங்க. ஆனா அடுத்தவங்க குளிக்கிறாங்க அழுக்கு போறதுக்கு. இந்த இஸ்லாமிய சிந்தனை இல்லை. நாங்களும் குளிக்கிறோம், அந்த அழுக்கு போகட்டும். அதே மாதிரி இது என் மூலமாக அடுத்தாக்கள் துன்புறுத்தல் ஒன்றும் நடக்கக்கூடாது. என்னுடைய மனைவிக்கோ, பள்ளி வாசல் இருக்க சொல்ற நேரத்தில் எனக்கு பக்கத்தில் சொல்லக்கூடிய ஒருவருக்கோ இப்படி இருந்தால் அது மூலமாக நன்மை கிடைக்கும். வியாபாரம் எல்லாரும் செய்யறாங்க. அல்லாஹ் சொல்ல நீங்க வியாபாரம் செய்யுங்க, உங்களோட உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, தெம்பு இருக்கு, நீங்க அடுத்த கையை கேட்க வேணாம், அது உங்களோட சுயமரியாதையை போக்கும். இது என்னுடைய கொடை. உங்களுடைய துனியாவுடைய நீங்க வாழக்கூடிய காலத்துல உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க மேம்படுத்திக் கொள்ளுங்க. அதனால மேம்படுத்துற நேரத்துல நான் கடமையான விடயங்களுக்கும் பாலாகிற அளவுக்கு நடந்து கொள்ள வேணாம். நீங்க அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி மறுமையாலை மறந்துடவானாம். இப்படின்னெல்லாம் ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்போட எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது. அந்த அமைப்புல வியாபாரம் செய்வதன் மூலமாக நான் என்னுடைய மனைவி மக்களை ஒழுங்கான முறைக்கு, ஒரு நோய்வாய்ப்பட்ட மருத்துவ செலவுக்கு, அன்றாட ஆடை, அதே மாதிரி சாப்பாடு, குடிப்பு, இதை ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவை, இதை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். என்னுடைய தேவையும் நிறைவேறுகிறது. எனக்கு கீழே பொறுப்பாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விடயங்களை நான் பராமரிக்கிறேன். அல்லாஹ் எனக்கு இது சொல்லியிருக்கிறான் என்கிற நோக்கத்துல பார்த்து நான் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரமும் என்னவாக மாறுது? வணக்கமாக மாறுது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த சிறப்பம்சம்? ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கும். அதனாலதான் நாளைக்கு மறுமை நாள்ல இந்த குறுகிய கால வாழ்ந்த இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகளை பார்த்து கலிமா சொல்லாத மனிதர்கள் ஆசை வைப்பாங்களாம். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். குர்ஆன்ல அந்த வார்த்தையை சொல்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆசை வைப்பார்கள், மேலெல்லாம் கொள்வார்கள், நானும் இந்த உலகத்தில் இந்த முஸ்லிம்களை போல இருந்திருந்தால், நானும் கலிமாவை சொல்லி இந்த முஸ்லிம்களை போல வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கலிமா சொல்லாத பிற மதத்தவர்கள் ஆசை வைப்பார்களாம். ஏனென்றால் இந்த முஸ்லிமுடைய எல்லா செயற்பாடும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அமையுது. நாங்கள் வெளிவாசலுக்கு போறோம் தானே, வெளிவாசலுக்கு அந்த வெளிவாசலுக்கு போற ஒழுங்கு ஒன்று இருக்கு. அந்த ஒழுங்கை நாங்கள் பேணி போனா அதுவும் வணக்கமாக மாறும். சாப்பிடுறோம், குடிக்கிறோம், அடுத்தவங்களும் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, நான் எங்களோட வித்தியாசம். நாங்கள் அதை பேணி செஞ்சா அதுவும் வணக்கமாக மாறும். இதெல்லாம் எந்த அடிப்படையில? எங்களோட சிந்தனையோடு, என்னுடைய எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இந்த தென்கொரியாவிலே மாஷா அல்லாஹ் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹ் உதவினால் எங்களுடைய இதுக்கு முன்னால் இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி வாசலாக கட்டி எழுப்பி வச்சிக்கிறோம். வேலை செய்ய வந்த இடத்துலையும் எங்களுடைய மறுமை வாழ்வுக்காக, ஒரு சிந்தனைக்காக, சொல்வதற்காக
அடிக்கடி வந்து இப்படி ஒன்று சேர்ந்து எங்களுடைய மகிழ்ச்சியில் மனசில் உள்ள விடயங்கள் நான் கதைச்சிட்டு போகல எவ்வளோ கஷ்டமான வேலைக்குண்டே உள்ள நாடு. அப்படி அந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் இந்த சேர்ந்திருந்ததும் கதைச்சதும் இந்த ஒற்றுமையாக இருந்ததும் அது எங்களை செய்யுது இன்னும் ஸ்ட்ராங்காக எங்களை வச்சுக்கிட்டு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலோடு இரக்கம் உள்ளவங்களாக நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பார்த்தா வழங்கும் அடிக்கடி சுத்த விஷயங்கள், அதே மாதிரி வந்து போகிற விஷயங்கள், இதெல்லாம் ஏன் எங்கள் மூலமாக நடக்குது? இந்த பள்ளிவாசலில் நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புகிறீங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை நாங்கள் விரும்புகிறோம். அதனால் இந்த இடம் எப்பவும் மாதிரி எப்பவும் செழிப்பாக அழகாக சுத்தமாக இருந்து கொண்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வருகையாளர்கள் எந்த ஒரு விஷயம் இந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிக்கிறான்னு கேட்டா, சில பாகிஸ்தான் மனிதர்களும் யோசிக்கிறாங்க இந்த பள்ளிவாசல்ல வாங்குற விஷயங்கள்ல இந்த இடம் போதாது, இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு இடம் தேவை. அவங்களும் சில இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் உதவினால. அல்லாஹ் எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம்களுடைய சிந்தனைக்கும் அப்பால் எங்களோட ஸ்ரீலங்கா முஸ்லீம்கள் சிந்திக்கிறதோட அடுத்த மக்கள் சிந்தனைக்கும் இந்த பள்ளிவாசல் செஞ்சு வச்சுக்கிறான், போட்டு வச்சுக்கிறான். இது அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டதுக்கான ஒரு அடையாளம். நாங்கள் இதில் என்ன செய்யணும், முடியுமானாலும் பங்கெடுத்துக்கொள்ள முயற்சி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இதை நாங்கள் கொரியா இருக்கும் வரைக்கும் கொரியாவுக்கு வெளியே போனாலும் இந்த சிந்தனை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இந்த இடத்த போயிட்டா ஒரு இடம் பள்ளிவாசலாக மாறித்தா அந்த இடத்தை பராமரிக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பள்ளிவாசலை இப்படியோ ஒரு தொடர்போடு இருந்து கொள்வதற்கு எல்லா வல்ல அனைவருக்கும் கபூல் தௌஃபீக் செய்யணும். அடுத்ததாக எங்களோட வாழ்க்கையில் சில நடைமுறையான சில விஷயங்கள் இருக்குது. அந்த நடைமுறையான விஷயங்களில் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் நினைக்கணும், எல்லாத்தையுமே சும்மா கடந்து பேசுகிறாமைக்கு சிந்தனைக்காக படிப்பினைக்காக இருக்கணும். அந்த அடிப்படையில் நான் என்னுடைய சில அனுபவங்களை நான் பேசிக்கொள்வேன். இது இந்த அனுபவம் நாட்டுக்கு பேசிட்டு வந்தவங்க, என்ன அடிக்கடி வெளிநாட்டு விஷயங்களோட உள்ளவங்களுக்கு இது தெரியும். அல்லாஹ் எங்களுக்கு புரிஞ்ச ஒரு வாழ்க்கையை சந்திக்கிறான். ஒரு நேரத்தோட சம்மந்தப்பட்டிருக்குது, நேரத்தோட காலத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. யாருக்கு எப்போ மரணம் வரும் யாருக்கும் சொல்ல தெரியாது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்கிறோம். எங்களோட நாட்டுக்கு போகிறோம். நாட்டுக்கு போனால் இத்தனை நாள், ஒரு மாதமோ அல்லது 2 மாதமோ வெக்கேஷன். அந்த முடிகிற கட்டத்தில் நாங்கள் எப்படி பதற்றம் அடைகிறோம், டைம் போதாது, இன்னமும் எத்தனை வேலைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யறோம், முயற்சி செய்கிறோம். அந்த கடைசி டைமுக்கு யோசனை வருது, என்னுடைய மனைவியோடு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் கதைச்சிருந்தா மிச்சம் நல்லா இருந்துச்சுங்க, உள்ள கொஞ்சம் அங்கிட்டு அந்த ஆசைப்பட்டதை நான் எடுத்து கொடுத்திருந்தா நான் சில நேரம் பாஞ்சிருப்பேன், அந்த பாஞ்சதை பயாமிக்கு இருந்திருந்தா, இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நாள் கிட்டவாக யோசனை வரும். அதே டைமில் ஃபெமிலி எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து அந்த கடைசி டைமில் திரும்பி வார நேரம் தனிமையாக போகிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு பழகின எங்களோட வீடு, எங்களோட ஊர், எங்களோட நாடு, எங்களோட குடும்பம் எல்லாத்தையும் விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்யப்போம், தனிமையில் வரப்போகிறோம். இந்த டைம்லையும் அதிகமான மக்களுக்கு கவலை வரும், அழுவாங்க, ஏன் தனிமையாக போகிறோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் இந்த எங்களோட இந்த செயற்பாடுகள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விட்டு பார்த்தோம்னா உற்று நோக்கினா ஒரு மனிதனுக்கு மரண தருவாய் வரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் முடிய போகுது, உலக வாழ்க்கையே முடிய போகுது. இப்போ சக்கராத்தைங்கிற நிலைமையில தான் வச்சுக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைமை வராமைக்கு மௌத்து வராது, அந்த நிலைமை வராத வரையில மௌத்து வராது. அந்த டைம்ல இந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நேரத்தை அவன் ஒழுங்கான முறைக்கு பயன்படுத்தாமல் இருந்தான்டா அல்லாஹ்கிட்ட டைம் கேட்பான். அல்லாஹ்கிட்ட டைம் கேட்பான் மனுஷன், யா அல்லாஹ் எனக்கு நேர காலத்துத்தா, நான் நல்ல ஒரு மனிதனாக மாறி விட்டு வாரேன், என்னுடைய பாவங்களை நான் செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னிடம் தௌபா செஞ்சுட்டு வாரேன், எனக்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது, அதை நான் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாரேன். இப்படி அந்த மனுஷன் என்ன செய்வான், அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவான்ல, டைம் கேட்பான். எனவே இதே மாதிரி தான் என்னது அந்த வாழ்க்கை முடிகிற கட்டமும் கொண்டு இருக்குது. எனவே நாங்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், ஞாபகத்தை வச்சுக்கணும். யாருக்கும் எப்போ எந்த நேரத்தில் மரணம் வரும்னு சொல்ல தெரியாது. பிரயாணங்கள் போகிறோம், நோய், இந்த காலம் கண்ணுக்கு தெரியாத கிருமி, உடம்புல எந்த புண்ணும் இல்லை, புண்ணொன்று இருந்தால் கூட சொல்லலாம் என்னது கிருமி அதன் மூலமாக போய்விட்டது. இன்று அதிகமான மரணங்கள் இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களில் நான் கேள்விப்பட்ட மரணங்கள் அதிகமான மரணம் கிருமி. உடம்புல அவருக்கு புண்ணிக்குதுன்னு பார்த்தா புண்ணி இல்லை, எப்படி போச்சு அந்த கிருமி, அல்லாஹு அலம்.
சின்ன வயசு. அதே மாதிரி எங்களோட ஊரில் உங்களோட ஊரில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் கேள்விப்படுறோம் இளம் வயது மரணங்கள், இளவயது மரணங்கள், ஹார்ட் அட்டாக், தூங்கினவர் எலும்பல்ல. அதே மாதிரி சுபோ டைமில் எலும்பி பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் டீ ஒன்றையும் சுருட்டப்பம் ஒன்றையும் சாப்பிட்டவர் மரணம், சின்ன வயசு. இப்படி யாருக்கும் என்ன செல்லாது. காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் 33 வயசு என்னென்னு பார்த்தா கிருமி உடம்புல புண்ணு என்ன தெரிவிக்குதா இல்லை, எப்படி போயிட்டு அந்த கிருமி அல்லாஹுவாலும் நாங்கள் சாப்பிட்றோம் பிடிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட அந்த அமைப்புகள் நாங்கள் யோசனை பண்ணி கரெக்டாக நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் எங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு நானும் நீங்களும் முயற்சி செய்யணும். எனவே அல்லாஹ் நாளை கியாமத்து நாளில் உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்கள்கிட்டையும் கேட்பாங்க. அதில் விசேஷமாக குற்றம் செஞ்ச பாவி இருக்கிறதா செய்வாங்க, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியோடு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பதில் என்ன தெரியுமா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஒரு நாள் அல்லது அரை நாள். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தது ஒரு நாள் அல்லது அரை நாள். இதை நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல இது நாளைக்கு மறுமை நாள் நடக்க போகிறது பாவிகள் சொல்லக்கூடிய பதில். கஹஃப் வாசிகள் 309 வலபிசு ஃபீ கஹஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 309 வருட காலம் தூங்கினாங்க. அல்லாஹ் அவங்கள பிரட்டி தூங்க வச்சான். அவங்களுக்கு மத்தியில் பேசிட்டு இருக்கிற நேரம் அவங்கள கேட்குறாங்க நாங்கள் எவ்வளோ காலம் தூங்கினோம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தூங்கினது ஒரு நாள் அல்லது அரை நாள் தான். நாங்கள் தூங்கினது ஒரு நாள் அல்லது அரை நாள். அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவரையும் அல்லாஹ் தஆலா 100 வருஷம் தூங்க வச்சான். 100 வருஷம் தூங்க வச்சதுக்கு பின்னால் நல்லா எழுப்பாட்டி கேட்டான். அவங்களோட சாப்பாடு மாறல, ஆனால் அவங்க பயணிச்ச அந்த கழுதை முள் என்னது தோல் எல்லாம் என்னது இத்து போய்த்து செத்து மடிஞ்சு போயிட்டு, முள்ளு கூட இத்து போயிட்டு, அவ்வளவுக்கும் நிலவை மாறி இருந்துச்சு. அவங்கள எழுப்பாட்டியும் எல்லாம் என்ன கேட்டான் தெரியுமா, நீங்கள் எவ்வளோ காலம் தூங்கினீங்க, எவ்வளோ காலம் தூங்கினீங்க. அவர் சொன்னார் ஒரு நாள் அல்லது அரை நாள். இதெல்லாம் தூக்கி பார்க்க போக்கல. இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வருவோம். எங்களோட இந்த 5 நாள், இந்த போன திங்கட்கிழமையிலிருந்து இன்றைக்கு சனிக்கிழமை 3 நேர சாப்பாட்டை ஒரு மாதிரியான ஒரு நேரம் இப்போ பால் சாப்பிட்டு கேட்டால் எனக்கு செல்லு இந்த சாப்பிட்டு காலையில் என்ன சாப்பிட்டேன்னு செல்லு, நேற்று இரவு என்ன சாப்பிட்டேன்னு செல்லு, நேற்றைய நாள் அதுக்கு முந்தின நாள் ஒரு 3 நாளாக வச்சுக்கொள்வோம் செல்லு. அந்த 3 நாளையும் சிலருக்கு தரம் வருவாங்க. போன செவ்வாய்க்கிழமை பகல் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் யாருக்கு செல்லு சொல்லுங்க. ஒரு நாளில் 24 மணி நேரம் மீக்குது. அதில் தூக்கத்துக்கு வச்சுக்கொள்ள 8 மணி நேரம். மிச்சமுள்ள நேரத்தில் நான் முந்தின நாள் நான் என்னத்தை செஞ்சேன், என் மைண்டில் என்ன ஞாபகம் மீக்குது, என் மைண்டில் என்னத்தை ஞாபகம் மீக்கு, எனக்கு என்னத்தை செல்லு. அப்போ பாருங்க, நேரம் காலம் வேகமாக போய்த்து கொண்டிருக்கிறது. அது கடைசி காலத்தில் அடையாளம். எங்களோட வாழ்க்கையை கூட்டி கழிச்சு பார்த்தா என்னது இவ்வளவுதான், ஒரு நாள் அல்லது அரை நாள். அதனால நாங்கள் என்ன செய்யணுங்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளில் நடக்கிற இந்த நாட்களில் அதிகமான அனர்த்தங்கள் வருது. ஒவ்வொரு அனர்த்தத்திலையும் எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கணும் இருக்கு. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குறாங்க குர்ஆன்ல, ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு விடுத்தம் அல்லது 2 விடுத்தம் சோதிக்கப்படுறீங்க. ஒரு வருஷத்தில் ஒரு விடுத்தம் அல்லது 2 விடுத்தம் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க. அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்ம லா யதுபூன வலா ஹும் யذكرون. ஒரு வருஷத்தில் ஒரு விடுத்தம் அல்லது 2 விடுத்தம் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க. அதுக்கு பின்னாலேயும் அந்த மனிதர்களில் ஏன் மாற்றம் வருதில்லை, என் சிந்தனை ஏன் வருதில்லை எங்களை பார்த்து ஒரு கேள்வியாக பேசுகிறான். இந்த படிப்பினைகளை நாங்கள் சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். 3 கடை உள்ளவங்க 2 கார், ஒரு கார் போகணும், ஒரு கார் எக்ஸ்ட்ரா 2 இருந்தவங்க, இந்த இயற்கை அனர்த்தம் ஒரு நாள்லேயே நிலைமையை மாற்றி விட்டுட்டு இன்னொருத்தர் சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது அல்லாஹ் ஏற்பாடு. இதில் குறை சொல்றது கொண்டும் இல்லை. சில பிரச்சனைகள் நல்லவர்களும் பாதிக்கப்படுவாங்க, மோசமானவர்களும் பாதிக்கப்படுவாங்க.
நான் என்ன சொல்லுவார், எங்களுக்கு என்ன படிப்பீங்கன்னா, எந்த ஒரு நிலைமையை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாது, எந்த ஒரு நிலைமையை வச்சு எனக்கு இது நிரந்தரம் தான் எனக்கு அப்படின்னு அந்த நிலப்பாட்டில் உத்தியோகம் வாழையாது. நிலைமைகள் மாறும். 2021 நினைக்கிறேன், 1வது இந்த பேரழிவுகள் வாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ 2021 துருக்கியில் ஒரு பெரிய ஒரு பிப்ரவரி மாதம் பெரிய ஒரு நிலநடுக்கம் ஒன்று வந்துச்சு. பெரிய ஒரு நிலநடுக்கம், அதிகமான மக்கள் அதிகாலையில் தூங்கி கொண்டிருந்த நேரம். எங்கள் அந்த ரம்புக் எல்லையில் நடந்த மாதிரி தூங்கினவங்க எலும்ப போக்கில் அதிகமானவங்க இல்லை. அந்த மாதிரி துருக்கியில் ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. எல்லாரும் தூங்கினாங்க. 4 மணி அதிகாலை நேரம் நிலநடுக்கம் வந்து அதிகமானவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ரைட். அதில் ஒரு சம்பவம் அதில் பதியப்படுது. என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்டுக்கு சொந்தமான ஒருத்தரும் அதில் வசிக்கக்கூடிய ஒருவருடைய சம்பவமும். அவர் கூலி கொடுக்கறதுக்கான டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, தள்ளி கொடுக்கறதுக்கு கூலி கொடுக்கறதுக்கான டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு. இவர் வந்து கேட்குற 1வது நாள், சிலர் நான் தாரேன், கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்குது. இப்படி ஒரு 4-5 நாளைக்கு பின்னாலே வந்து கேட்குறாரு. கடைசிக்கு அவர் ஏசுறாரு, கொஞ்சம் மோசமான முறையில் நடந்து கொள்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டம், அடுத்த நாளாக என்ன நடக்குது, இந்த விஷயம், இந்த நிலநடுக்கம் ஏற்படுது. ஏற்படுறதுக்கு பின்னாலே இப்போ என்ன செஞ்சாங்க, தற்காலிகமாக ஒரு இடத்துல மக்கள் தங்க வைக்கப்படுவாங்க. தற்காலிகமான முகாம்கள் அமைக்கப்படும். என்ன சப்ஜெக்ட்னா, அந்த அமைக்கப்பட்ட கூடாரத்தில் கூலிக்கு இருந்த கஷ்டப்பட்டவரும் அதே நிலப்பாட்டில் தான் இருக்கிறாரு. நேற்று பல அப்பாட்டுக்கு, அந்த பெரிய ஒரு அப்பாட்டுக்கு சொந்தமான ஒருத்தரும் இன்றைக்கும் அவரும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்படி நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அப்போ அதனால எங்கள் அந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை. எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை. அது பதவியாயிருக்கலும், சொத்து செல்வங்களாயிருக்கலும், எங்களுடைய பிள்ளைகள் சொந்தக்காராக்கள் ஆயிக்கலும், எல்லாமே ஒரு குறுகிய ஒரு காலத்துக்கு தற்காலிகமானது. இந்த டைம்ல நான் எப்பவுமே அல்லாஹ் மறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் எதுலையுமே நான் நினைச்சிடப்படாது, அல்லாஹுவை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்களை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் என்கிற அந்த நிலப்பாடு உங்களை என்னுடைய சிந்தனையை விட்டு பாழாக்கி விட்டது. உங்களோட சிந்தனை என்ன, நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும். இதில் காணி வாங்கி நான் பெரிய சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரன், என்னோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கணும், இப்படி என்னென்ன எதிலெல்லாம் தக்காசு என்ற வார்த்தை இருந்தால் அதிகமாக்கி தேடிக்கொள்வது, மேல் மிச்சமாக வச்சுக்கொள்வது, மேல் மிச்சமாக வச்சுக்கொள்வது அந்த வார்த்தையோட அர்த்தம். அப்போ அது எதிரெதிராக சம்பந்தப்படுதோ அதெல்லாம் இது அடங்கும். குர்ஆனுடைய சில வார்த்தை பிரயோகம் நீக்கிதானே, அது ஒரு அலாதியானது. எதுக்கு போட்டாலும் செட் ஆகும், எதுக்கு போட்டாலும் செட் ஆகும். அப்படியான வார்த்தை பிரயோகங்கள். அது அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றேன். எது வரைக்கும், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்க கபிரிஸ்தானத்தை தரிசிக்கும் வரைக்கும், அப்படின்னு நீங்க மரணிச்சு உங்களை அடக்கும் வரைக்கும். இப்படி நீங்க வாழக்கூடாது. நீங்க இப்படி வாழக்கூடாது. என்ன நிலைமை மாறினாலும் எந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும், எந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். சில நல்லடியார்களை பற்றி குர்ஆன் சொல்றான். சில ஆண்கள் அவங்களோட வியாபார நடவடிக்கைகள், இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இவர்களுடைய வாழக்கூடிய அன்றாட செயற்பாடுகள் என்ன செய்யாது, ஏன் சிந்தனையை விட்டு திசை திருப்பாரு. எந்த நிலைமையில இருந்தாலும் அல்லாஹ் சிந்தனையோட வாழ்வாங்க. அப்ப சில அதே மாதிரி இன்னொரு சொல்றான், சிலர் இன்னும் கொஞ்சம் பேர் மக்களிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மக்களிக்கிறாங்க. அவங்க எப்ப என்ன நாடுவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கும் கஷ்டம் கொண்டு வந்தா மட்டும் என்ன நாடுவாங்க. சில மனிதர்கள் இருப்பாங்க டாப் லெவல்ல பணக்காரனா இருப்பாங்க, ஆனா அவங்க டைம் கொடுக்குறாங்க எதுக்கு, டைம் தொழுகிறதுக்கு. சில டவுன்கள், சில பேர் பள்ளிகள் இருக்கு, புத்தளம் டவுன், கொழும்பு டவுன், சமங்கோட்டை பள்ளி எல்லாம் நமக்கு தெரியும். நாங்க இருக்கிறோம், அவங்களை விட கொஞ்சம் பெருசா பிஸியும் இல்லை, ஆனா எங்களுக்கு பள்ளிக்கு போறதுக்கு நேரமும் இல்லை. அதே டைம்ல அந்த டவுன் பள்ளிகளில் போயிட்டு பார்த்தா தொழக்கூடியவங்க தொழுவாங்க, பார்த்தா பெரிய பிஸி மேன், பெரிய வியாபாரிகள்.
செட் ஆகுதா இல்லையா? எங்களோட வாழ்க்கை அந்த நடவடிக்கைகள் நாங்கள் பார்க்குறோம். அன்றாட செயற்பாடு நடவடிக்கைகளில் எங்களோட கண்ணுக்கு முழுக்க விளங்கக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் நான் செஞ்சதும் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு பள்ளிக்கு போகிறதுக்கு நேரமும் இல்லை. அப்போ நாங்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சில மனிதர்கள் எப்படி கஷ்டங்கள் வந்தால் மட்டும் அல்லாஹ் சிந்தனை வரும். என்ன நேர்ச்சி ஒன்று வைப்போம். நேர்ச்சி வைக்கிறது, நேர்ச்சிங்கிறது கடைசிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்லை. அல்லாஹ் என்னது நபிசல்லல்லாஹு சொன்னாங்க, நேர்ச்சி யாருக்கு எடுக்கப்படும் கேட்டா ஒரு பகீலான மனிதன், ஒரு கஞ்சத்தனமான மனிதனிலிருந்து தான் நேர்ச்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஹதீஸ்ல. ஏனென்றா ஒரு மனிதன் இருந்தது அல்லாஹ் பக்கம் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது ஒரு நேர்ச்சை இப்படிக்கப்படாது. நேர்ச்சை எப்போ வர உண்டாகணும், அது கடைசி டைம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், படைச்ச ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ், என நிலைமை அவன் கட்டாயம் நீக்குவான், இந்த விடயத்துக்கு பொறுப்பாளி அல்லாஹ் என்று தொழுதுட்டு துஆ கேட்கிறது தான் ஆக பிரதானமானது. நேர்ச்சியில் வைக்கிறதுக்கு முன்னுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், துஆ கேட்கணும். நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் நிறைய விடத்தான் பார்த்தோம். துஆ என்கிறது வணக்கத்தினுடைய பிரதானம். ஏன் எனக்கு ஒரு அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்ற சிந்தனை இருந்தால் தான் கையெழுந்தப்படும். எனக்கு இதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எனக்கு நான் செய்வேன், ஆனால் இதுல மாற்றங்கள் ஏற்படுத்துறது அல்லாஹ். இன்றைக்கு வயல்களில் எத்தனையோ மாங்க கொட்டிருந்தா நாட்டிக்கிறோம், எல்லாம் மாங்க அந்த வித்து செய்யறதில்ல, முளைக்கிறது இல்லை. அதே மாதிரி வீசப்பட்ட எல்லா தானியங்களும் முளைக்கிறதும் இல்லை. அப்ப அது யாருக்கிட்ட உள்ளது சக்தி, அது அல்லாஹ் கிட்ட உள்ளது. அப்ப கஷ்டங்கள் வரும்பொழுது பெஸ்ட்டுக்கு நான் எப்பவுமே என்னது, ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு மோசமான கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் சரி, கை ஏந்திரத்தை உழப்பறாரு அல்லாஹ் கிட்ட. சில மக்கள் அடுத்த ஆக்கள் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சில ஆக்களுக்கிட்ட அவனை கஷ்டங்களை செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. லக்காத்துற விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். வாயை திறந்து ரிக்வெஸ்ட் கடிதம் போட்டாங்க தான், ஏழைகள் கடன் இருக்குது, நான் ஏழை, எனக்கு தொழில் இல்லை, அவங்களுக்கும் கொடுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்களுக்கும் கொடுங்க. வல் மஹ்ரூம் இன்னொரு வார்த்தையில பயன்படுத்திக்கிறான். எந்த ஒன்றும் கேட்காம கீக்கிறாங்களே அவங்களுக்கும் கொடுங்க. அது யாரு? அது யாருன்னு கேட்டா சில ஏழைகள். அவங்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டையும் என்ன செய்யறதில்ல, பகிர்ந்துக்க மாட்டாங்க. அவன் வீட்டுல நெருப்பு பத்திச்சா, அடுப்பு எரிஞ்சிச்சாங்கிற செய்திகளுக்கு தெரியாது. இப்படியான சில மக்களும் நிற்கிறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான், இவங்களுக்கும் கொடுங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, எப்படி யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். சில அறிவிலிகள், சில பணக்காரர்கள், இந்த இடத்துல சொல்றான் அறிவிலிந்து. ஏனென்றா இவங்க அடுத்தாக்கிட்ட கேட்காமைக்கு நீக்கிறாங்க தானே. இந்த செயற்பாடை வச்சு இந்த பணக்கார மனிதன் நினைக்கிறான் இவங்க பணக்காராக்கள், இவங்களுக்கு என்னது எந்த தேவையும் இவங்களுக்கு இல்லை. பணக்காரன் அர்த்தம் என்ன, தேவை என்றவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு கடன் இல்லை, இவங்களுக்கு தொழில் ஈக்குது, இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறான் அப்படின்னு அது அந்த இடத்துல பயன்படுத்துறான். அப்ப நாங்க இணைச்சு யோசிக்கணும், இப்படியான சில மக்களும் ஈக்கிறாங்க. அப்ப அவங்களோட தேவை எப்படி நிறைவேறுது? அப்ப அவங்க யார்கிட்ட கேட்கிறாங்க, இந்த இடத்துல வருது பாருங்க, லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். கேட்டவங்களுக்கும் கொடுங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுங்க. இந்த மனிதர் ஒரு உதாரணமா, உண்மையிலேயே ஜக்காத்து கடமையான ஒருத்தர், எங்களுக்கு தேர்ந்தெடுக்கல, அதனால ஊர் முழுக்க நாங்க என்ன செய்யறோம், ரிக்வெஸ்ட் கடிதங்கள் கொடுக்குறோம், அது வேற. நல்லா பயன்படுத்துறோம். எப்படி கேட்கறவங்களுக்கும் கொடுங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுங்க. அந்த கேட்காத மக்கள் யார்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அதனால எங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமை இருந்தாலும் சரி, கஷ்டமான நிலைமைகள் இருந்தாலும் சரி, கையேந்திரத்தை செய்யப்படாது, உடப்படாது. நாங்கள் நினைக்கிறோம் வந்து என்னது, பெருசா வணக்கங்கள் செய்யணும், நெற்றி கற்கணும், என்னது சத்தம் போட்டு ஓதணும், அப்படின்னா நல்லா அவசியம் இல்லை. அல்லாஹ்க்கு அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. அல்லாஹ் பார்க்கிறது எங்களை உள்ளத்தை தான். அல்லாஹ் பார்க்கிறது எங்களை உள்ளத்தை தான். நான் என்ன வணக்கங்கள் செஞ்சாலும் அந்த வணக்கம் யாருக்காக வேண்டி நடைபெறணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்ன மக்கள் புகழட்டும் இகழட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஓதுறது தொழுகிறது இது என்னுடைய சக்திக்கு உட்பட்ட மாதிரி நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த சிந்தனை இருக்கும். என் மூலமாக எனக்கு நிறைய என்ன செய்யலாது, நஃபிலான வணக்கங்கள் செய்யறதுக்கு இயலாது, கஷ்டப்படுத்திக் கொள்ள தேவையில்லை.
நபிசுல்லா சொன்னாங்க, நீங்கள் அப்படி கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு சஹாபி சொன்னார், நான் ஒரு நாளில் குர்ஆன் ஓதி முடிக்கலும், எனக்கு குர்ஆனை ஒரு நாளில் ஓதி முடிக்கலும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓத வேணாம், கஷ்டப்படுத்திக் கொள்ள வேணாம். குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன், அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, எவ்வளோ லேசாக்குறாங்க. இது யாருக்கு? ஒரு சாதி அவராக முன் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஃபுல்லாக ஓதி முடிக்கலும். அரபிகள் அந்த பாஷையில் இந்த கஷ்டம் அவங்களுக்கு இல்லை. நபி அவங்க சொல்றாங்க, எப்படி? அப்படி அவசியம் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதினாலும் போதும். ஒரு சஹாபி சொன்னாரு, நபி சசமாவங்க எவ்வளோ அந்த உயர்த்தப்பட்டவங்க, நபி அவங்களோட அமல்களும் எங்களோட அமலுக்கு எவ்வளோ வித்தியாசம். எனவே நான் என்ன செய்ய போறேன்? திருமணம் முடிக்க போறேன்ல. திருமணம் இருந்தானே பஞ்சாயத்து சிந்தனை, புள்ளகொண்ட சிந்தனை, வியாபார சிந்தனை. நான் திருமணம் முடிக்க போறேன். இன்னொரு சஹாபி சொன்னாரு, நான் என்ன செய்ய போறேன்? இரவு முழுக்க நான் வணக்கத்தில் ஈடுபட போறேன், நான் தூங்க மாட்டேன். பாலில் கொஞ்சம் தூங்குவேன், இரவுல நான் தூங்குற டைமை குறைக்க போறேன். 2 hour தான் தூங்க போறேன், அல்லது ஒரு 3 hour தான் தூங்க போறேன். நம்பிக்கை நான் கேட்டதுக்கு பின்னால் அவங்க சொன்னாங்க, இப்படி இல்லை, இப்படி இல்லை. உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக் கொண்டு இருக்குது, உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது. நீங்கள் கொடுக்கணும், அதற்கு கூடிய உரிமையை நீங்கள் கொடுக்கணும். இரவுல தூங்குங்க, முழிப்பு வருது, முழிக்கேலும் கொஞ்ச நேரம் வந்து சொல்லுங்க. அது குறைஞ்சது 2 ரக்காத், ஆக குறைஞ்சது 2 ரக்காத், ஆக கூடினது 8 ரக்காத் அல்லது 11 ரக்காத். இவ்வளவுதான், எவ்வளோ லேசி. அப்போ அந்த சஹாபிக்கு சொன்னா, நீங்கள் திருமணம் முடியுங்க, இப்படி இருக்க வேணாம், நான் திருமணம் முடிச்சிக்கிறேன், நீங்களும் திருமணம் முடியுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் இருக்குது. அதை மோசமான வழிகளில் இல்லாமல் ஆக்கிறதை விட நீங்கள் ஹலாலான முறையில் நீங்கள் என்ன செய்யும், உங்களோட தேவையை அதுவும் வணக்கம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் திருமணம் முடித்த கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை கொடுக்கிறதும், அதுல என்னது, அடுத்த மக்களும் ஈடுபடுறாங்க, முஸ்லீமும் ஈடுபடுறாரு. இந்த முஸ்லீமுக்கு என்ன கிடைக்கும்? தானதர்மத்துக்கு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். இந்த இயற்கை அனர்த்தங்கள்ல, இந்த இயற்கை அனர்த்தங்கள்ல கண்ணுக்கு வழங்குற விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். எங்களோட மனசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அழிஞ்சு போகவே போகாது. அறிவு. ஒரு மனுஷனை வேண்டி ஒன்று செய்யணும், அவனை கீழே போடணும். பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு சதி செஞ்சா அழிச்சு விட்டா அவன் கீழே பேசிடுவான். ஆனா எங்களுக்கு இருக்கிற நியமத்துக்கள் அறுப்படைகள்ல அறிவு என்கிறத என்ன செய்யலாது, யாராலையும் அழிக்கவே இயலாது. ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிக்கணும், அல்லது சின்ன ஒரு பிரச்சனை வரணும், வயது முதிர்ந்து சில பேருக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போகிறது, இப்படி என்ன செய்யணும் தான் அதில் அழிக்கலுமே தவிர அடுத்தபடி அழிக்கிறதுக்கு எந்த ஒன்றாலையும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் அறிவுங்கிறது. நாங்கள் யோசிக்கலாம், இந்த அறிவு இந்த வயசு முடிஞ்சு இப்போ நான் சம்பாதிக்கிற வயசு, நாங்கள் ஒரு புக்கை வாசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இது என்ன சப்ஜெக்ட், இந்த எத்தனை உலகத்தில் நடக்குது, உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு கூட தெரியாது, ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கு. நான் பிறந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் அதுக்கு ஒரு அமைப்பொண்டு வச்சுக்கிறான், அதை குர்ஆன்லையும் சொல்லிக்கிறான். காற்று, மழை, சூரியன் ஒளி, இதெல்லாம் சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் படிக்கணும். படிக்கத்தான் அல்லாஹை பற்றின செல்வங்களுக்கு விளங்கெடுக்கணும். ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு வந்துட்டா அதுக்கு பின்னால் சில எனக்கு தெரியாது. சில விஷயம் எல்லாத்திலையும் ஒரு மனிதனுக்கு 100% எல்லாத்தையும் அறிஞ்சிக்க சக்தி அது அதெல்லாம் கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லாட்டியாலும் கூட எனக்கு எது முடியுமோ அதை நான் செய்யணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு பாஷையை படிக்கிறது, ஒவ்வொரு நாளாக அந்த என்னது புக்ஸுகள், நல்ல பிரயோஜனமான நல்ல புக்ஸுகள் இருக்குது. எங்களோட சிந்தனையை நல்லா மாற்றும், எங்களை பக்குவப்படுத்தும். எங்களை அந்த வாசிப்பு என்ன செய்யும், எங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்தும். அப்படி ஒரு அமைப்பு நாங்கள் என்ன செய்யணும், வச்சுக்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பாய்லர்ஸ் கோழி பார்த்து நிற்க 25 நாளில் ஒரு நாட்டுக்கோழி வளர்ந்து அதை நாங்கள் கறிக்கு எடுக்கிறோன்னா கொஞ்சம் ஒரு 4 மாதம் கொஞ்சம் பொறுமையாகிக்கணும். 4 மாதத்துக்கு பிறகு அதை என்ன செய்யணும், சமைக்கிறதுக்கு அது தகுதியானதாக மாறும். பாய்லர்ஸ் கோழி இன்றைக்கு 40 நாள் முடிஞ்சு இப்போ 22 நாள் 23 நாள் அந்த நாளுக்கு வந்துக்குது, பெருசாகிடுது. அதுல எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால்
ஒரு விருந்து சாப்பாட்டில் அது இல்லாமைக்கு விருந்து சாப்பாடுன்ற பேரே வராது, குறை ஒன்று வைக்கிற மாதிரி வந்துடும். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் எங்களோட நேரத்த காலத்தை அழிக்கிறதுக்கு, எங்களோட நேரத்த காலத்தை அழிக்கிறதுக்கும் எங்களோட சிந்தனையை தூண்டாமல் கீக்கிறதுக்கும், எங்களோட சிந்தனையை தூண்டாமல் ஈக்கிறதுக்கும் இன்றைக்கு எடுக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் சும்மா நாங்கள் யோசிப்போமே, நான் இன்றைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறேன் 8 மணித்தியால் ஓட்டியும் செஞ்சு 10 மணித்தியால் மணிஞ்சு நான் என்ன சொல்லி சாப்பிட்டு முடிஞ்சு தூங்கிடணும். அதுதான் எனக்கு உடம்பு டயர்ட், நாளைக்கு நான் வேலைக்கு போகணும். ஆனால் இதுதான் முறை, இதுதான் முறை. வீட்டு போய் கழிச்சிட்டு தூங்குறது சட்டிக்கு வேறு. ஆனால் அதுக்கு பின்னாலையும் நான் வேறு நேரத்தில் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்தை நான் டைமை கொடுத்து டைமுக்கு என்னது மொபைல் தான் செல்லுது, நீ தூங்குண்டு எனக்கு மனசு வரையில்லை. மொபைல் தான் செல்லுது, வெட்டி இறங்கி வைக்கிது, சார்ஜி கடிக்கணும், ரைட். அப்புறம் நான் தூங்குறேன். எலும்ப போக்கில் கஷ்டம் எலும்பேலாம். உடம்புக்குரிய உரிமையை நான் கொடுக்க இல்லை, உடம்புக்குரிய உரிமையை நான் கொடுக்க இல்லை. ஆனால் அந்த மொபைல் ஃபோன்லேயும் நல்ல விஷயங்களும் இருக்குது. அளவோட எதுவும் தான். இப்போ தேம்பானிங்கிறது எவ்வளோ ருசி, ஓரளவுக்கு 2 அது இப்படி குடிக்கிறது சப்ஜெக்ட் சரி. அதுக்கு பதில் அவுத்தர் என்னது, டீ குடிக்கிற அளவுக்கு குடிச்சிட்டு இருந்தாருன்னா என்ன நடக்கும், 2-3 நாள்லேயே எஃபெக்டை காட்டும். அளவுக்கு மிஞ்சிட்டு இப்போ நோய் அதை ஏற்படுத்தும். இதே மாதிரி தான் அது அளவோட அது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். நான் இப்படி தான் 1/2 மணித்தியாலம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு சோம்பரை வரும், தனிமையில் ஈக்கிறோம், ஒரே அமைப்பில் ஈக்கிறோம். வீட்டுக்கும் கழிச்சு போட்டு ஒரு நல்ல ஒரு இயற்கையான சப்ஜெக்டை நாட்டு நடப்புகிற உலக நடப்புகிற கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறது சப்ஜெக்ட் வேறு. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக வீணான அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை தள்ளுது, அதுக்கப்புறம் அது முடிஞ்சு அப்படி இப்படி போகுமா இருந்தால் எங்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லை. நாங்கள் அதுக்கு அடிமையாகிட்டு போகிறோம். எந்த அளவுக்குண்டா எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு கீக்கிற எங்களோட புல்லை, எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு கீக்கிற புல்லை கொஞ்சம் அங்கிட்டு மிஸ் ஆகினா நாங்கள் பெருசானது விரட்ட மாட்டோம். கொண்டு அங்கே பேசிக்கும், அப்பா ரொம்ப பேசிக்கும், அப்படி இல்லாட்டி எங்களை குசினி பக்கம் அம்மா கிட்ட பேசிக்கும் வேலை செய்கிற நேரம். இப்படி நாங்கள் அதை பெருசானது அலட்டி கொள்றதில்ல. கொஞ்சாதி கத்தணும் அல்லது வீட்டில் உள்ள பெரியார் கத்தணும், இங்கே பிள்ளை இக்கிதான் அதுக்கப்புறம் நாங்கள் செய்யற போய் பார்க்குறேன். ஆனால் மொபைல் ஃபோனுக்கு தானே எந்த அளவுக்கு அதை நாங்கள் அதுக்கு அடிமையாகிட்டு இன்றைக்கு அதிகமான மக்கள் அதை சைட்டு தொட்டு பார்க்காட்டி 1/2 மணி நேரம் தொட்டு பார்க்காட்டி அவருக்கு என்ன ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டு இருந்து. இன்றைக்கு நாங்கள் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு என்ன செய்யும்டா, எங்களோட ஃபோன் வளர்ச்சி வந்து தான் நிற்குது. எவ்வளோ நீ ஃபோனுக்கு என்னென்ன அப்ளிகேஷனை எவ்வளோ நேரம் பார்த்தா இங்கே ஒரு கணக்கு ஒன்று தரும், ஃபேஸ்புக்கு எவ்வளோ நேரம், யூடியூபுக்கு எவ்வளோ நேரம், இப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று தரும் கிழமை. அந்த கிழமை கணக்கையும் வச்சு பார்ப்போம். எங்கள் குடும்பத்தோட எங்கள் சொந்தக்காரர்கள் தம்பி, நானா, சாச்சி, மாமி இவங்களோட நான் கதைச்சது இந்த சப்ஜெக்ட். இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கதைச்சு கொள்வது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் நாங்கள் என்னது அவங்களோட கதைச்சு கொள்வது, அவங்களோட சுகத்தை விசாரிக்கிறது, அல்லது பள்ளி வாசலுக்கு வந்து போன சப்ஜெக்ட் நேரம், குருவானோடு நான் நேரத்தை கொடுத்த நேரம், அதையும் ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் எங்கே போயிட்டு டீக்கிறோம், எந்த செயற்பாடு எந்த மாதிரி போயிட்டு டீக்கிறது நாங்கள் என்னது அடுத்தாக்கள் சொல்ல தேவையில்லை. என் மனசாட்சியும் செல்லும், இந்த மொபைலும் செல்லும். அதனால் முடியுமான அளவு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட அமைப்புகளை நாங்கள் சீராக்கி கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு உணர்வு பூர்வமான அறிவு உணர்ச்சி ரீதியான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உணர்ச்சி ரீதியான எப்போவுமே எங்களோட சிந்தனையோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த செல்வாங்களே கற்பனை உலகம் உண்டு, அந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு போய்க்கிடுவோம். நேரம் காலம் எல்லாம் வீணாக போய்த்து, பொறுப்புகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு இப்படி எங்களோட வாழ்க்கை போய்த்திடும். அதனால் இப்படி ஒரு சிந்தனையோட, இஸ்லாமிய சிந்தனையோட, பள்ளியோடு தொடர்பாகி இந்த மாதிரியான அமைப்போடு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றும் என்னது பிரயோஜனமான முறைக்கு அமையும். ஒவ்வொரு விஷயமும் பிரயோஜனமான முறைக்கு அமையும். எனவே நாங்கள் அந்த மாதிரி அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எல்லாருமே என்ன செய்யணும், அதுக்காக முயற்சி செய்து கொள்ளணும்.